போகர் பெருமான் தன் மாணவர்களான கோரக்கரையும் புலிப்பாணியும் அழைத்து கொண்டு அகத்தியரை காணச் செல்கிறார். அகத்தியர் அந்த மூவர்களையும் வரவேற்கிறார். அவரது அறையிலே 5 பலகைகள் இருக்கிறது. உட்காரத்துக்கெல்லாம் அந்த காலத்தில் பலகைகள் தானே, 5 பலகைகள். சற்று நேரம் பேசிவிட்டு போகர் சொல்கிறார், மீண்டும் நாளை வருகிறேன் குருநாதா என்றார். அகத்தியர் சொல்கிறார், சரி, மீண்டும் உன் 2 மாணவர்களையும் அழைத்து கொண்டு மறுநாள் வா. அதே போல் 5 பலகைகள். போகருக்கு 2-3 நாளைக்கு அப்புறம் சந்தேகம், அகத்திய பெருமானே நம்முடன் சேர்ந்து 4 பேர் இருக்கோம், எதுக்கு 5வது பலகை ஒரு காலியாக இருக்கிறது என்று. உடனே அகத்தியர் சிரித்து கொண்டே சொன்னார், நம் எல்லோருக்கும் நான் என்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. எனினும் இங்கே எதுவும் நிலை கிடையாது. நிலையானது என்பது அவன் மட்டும்தான். அப்போ என்றோ ஒரு நாள் அந்த நான் என்ற உணர்வு அகன்று அந்த பலகை மட்டும்தான் அங்கே இருக்க போகிறது, நாம் இருக்க போவது கிடையாது என்ற உணர்வு வரும் பொழுது மெய்ஞானம் கையிலே சித்தித்துவிடும். அந்த சிவனருள் சித்தித்துவிடும். அந்த எம்டினஸ் வரும்பொழுது நமக்குள்ள அந்த ஈசனை உணரத் துவங்கி விடுவோம். எல்லாம் அவனது செயல், அனைத்தும் அருணாளா அருணாச்சலா உன்னால் என்று உணரத் துவங்கி விடுவோம். அதைத்தான் அந்த காலிப்பலகை உணர்த்துகிறது.